29வது காலநிலை உச்சி மாநாடு COP29 அசர்பைஜான் தலைநகர் பாகுவில் நவம்பர் 11 தொடங்கி நடந்துட்டு வருது. இந்த ஆண்டு மாநாட்டின் முக்கிய நோக்கமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காலநிலை மாற்றத்தினால ஏழை நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ள வளர்ந்த நாடுகள் எவ்வளவு நிதி வழங்கணும் அப்படின்றது குறித்து இதில் ஆலோசனை நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் மாநாட்டில் முக்கிய நாட்டு தலைவர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணிச்சிருக்கிறது பேசுபொருளா மாறி இருக்குது. அது மட்டுமல்ல, அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வாகி இருக்கிறதும் காலநிலை உச்சி மாநாட்டில் பின்னடைவை ஏற்படுத்துமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் அசர்பைஜான் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளையும் மாநாட்டை பயன்படுத்தி எரிபொருள் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முயற்சிக்கிறதாவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது. இத்தனை சர்ச்சைகளுக்கு மத்தியில தான் COP29 2ஆம் நாள் மாநாடு, அதாவது நவம்பர் 12ஆம் தேதி நிகழ்வுல இதுல அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய தேசிய காலநிலை செயல் திட்டங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க. 3ஆம் நாளான நவம்பர் 13ஆம் தேதி பல நாடுகள் NDCயை சமர்ப்பிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில 2ஆம் நாள் நிகழ்வுல பேசின பிரிட்டன் பிரதமர் கெய்ன் ஸ்டார்மர் 2035ஆம் ஆண்டுக்குள்ள அனைத்து பசுமையில்ல வாயு உமிழ்வுகளையும் குறைந்தபட்சம் 81% குறைக்க பிரிட்டன் நடவடிக்கையை மேற்கொள்ளும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. பிரிட்டன் இந்த நடவடிக்கை இந்த மாநாட்டிற்கான மற்ற நாடுகளுடைய புதிய இலக்கை நோக்கி நகர செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டுமல்ல, ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கோ பொருளாதார பாதுகாப்பிற்கோ உலக பாதுகாப்பிற்கோ காலநிலை பாதுகாப்பு அப்படின்றது ரொம்பவும் முக்கியம். அது இல்லாத பட்சத்தில் எதையுமே நம்மளால பாதுகாக்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த மாநாட்டில் பேசின அசர்பைஜானின் அமைச்சரும் இந்த மாநாட்டின் தலைவருமான முக்தர் பாபாயை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நாட்டில் கிடைக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் வாயுக்கள் அப்படின்றது அந்த நாட்டிற்கான கடவுளுடைய வரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பயன்படுத்துறதுக்காக அந்த குறிப்பிட்ட நாட்டை நம்மளால குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. பிரிட்டனுடைய இந்த நடவடிக்கை அடுத்த மாநாட்டிற்கான பிற நாடுகளையுமே புதிய இலக்கை நோக்கி நகர செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உலக தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை மாநாட்டில் பகிர்ந்துட்டு வரக்கூடிய நிலையில ஒரு பக்கம் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ளல அப்படின்றது குற்றமாக சொல்லப்பட்டாலும் பார்க்கப்பட்டாலும், முக்கிய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய 2வது வாரத்தில் இந்தியா போன்ற உயர்மட்ட பங்கேற்பாளர்களின் நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.